எப்பா எதற்காக என்று நாடகம் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த பூவுலகில ஒரு குழந்தையாக பிறந்து வாழ்ந்ததே போதும் என்று வையாக சென்று கொண்டிருக்கிறாரே. அந்த கருப்பன் முப்பருடைய பெயர் வழங்க வேண்டும். உடன் பிறந்த பிறவி போலவும் ஒரு மனைவியானவன் ஒரு உடன் பிறவா விட்டாலும் வாழ்க்கை வாழும் முடிந்து வரை தன்னுடைய உடன்பிறப்பாக வாழ்ந்து வருகிறார்களே. தனது மனைவியாகி உண்ணாமலாமா பெயரினாலும் இந்த இரவில் நாடகம் வைத்திருக்கிறார்களே. ஐயாவோட புகழை பாட வேண்டும். ஐயாவோட கரமண் எடுத்து அப்பா ஒன்னொரு வந்து உனக்கு மலரா உனக்காக ஓரிரவு கண் விழித்திருக்க வேண்டும். அப்படி நீ பெற்ற பிள்ளைகள் உற்று உறவினர்கள் எல்லாம் உனக்காக தெருக்கூத்து வைத்து அமர்ந்திருக்கிறார்களே. நீங்கள் கல்லா இந்த கலியுகத்தில் அம்மா உல்லாசமான பறவைகள் நடத்து உன்னுடைய தாயினுடைய கற்பன் கோலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கருவாக தரித்து இந்த பூமியில ஜனனமாக இருந்தார்களே. இந்த பூமியில பெற்ற பிள்ளைகளை விட்டு விட்டு அந்த நிலவு இல்ல
ஒரு வணக்கம் என்பது வாழ்வை தரும். ஒரு வரம் ஒருவரத்தில் ஒரு மந்திரிக்கு அழகு. ஒரு சபை என்றிருந்தால் அந்த சபைக்கு என்ன இருந்த அழகாக இருக்கும். அந்த சபைக்கு பெரியோர்கள் இருந்தால் அது ஒரு அழகு சொல்வாங்க. அப்படி இருந்தாலும் மந்திரி யாரை என்ன கிராமம் இது என்று தெரிகிறதா? இதுதான் சின்ன மாம்பட்டு. இதுதான் சின்ன மாம்பட்டு. இங்கே புண்ணிய சேத்திரம். அந்த கிராமத்திலே எதற்காக இன்று இரவு நாடகம் நடத்துவதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஐயா கருப்பம்மப்பர் அவர்களுக்கும் அம்மா உள்ளாமல் அம்மா அவர்களுக்கும் அவர்களுக்காக இந்த இரவு நாடகம். அப்பேற்பட்ட கருப்பன் மூப்பர் வாழ்ந்தது போதும் என்று தன் பிள்ளைகள் எல்லாம் விட்டு இனி இந்த பூலோகத்தை விட்டு விண்ணுலோகம் நான் செல்ல வேண்டும். அப்படி இந்த இறைவனுடைய கட்டளை நம் கையில் இருப்பது ஒரு மனிதனோட உயிரே கிடையாது. நாம் பிறப்பது நம்மளோட கையில கிடையாது. நாம் இருப்பது நம்மளோட கையில கிடையாது. அதுதான் ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு பெயர் பிரசவம் பிறக்கிறதா? பிறக்கும் பொழுதே பிரசவம் என்று சொல்கிறோம். நீ பிறக்கும் பொழுதே உன்னுடைய இருப்பும் எழுதியிருக்கிறான் ஐயனாயகன். நம் கையில கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை யாவரு கையிலும் கிடையாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு தாய் தந்தையோடு வளர்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு அண்ணன் தம்பியோடு வளர்ந்திருக்க மாட்டாங்க. என் வயதுக்கு என்னுடைய தாய் தந்தையை என்னுடைய தந்தையை இருந்து விட்டுதான் நான் அனாதையாக வளர்ந்து போனேன். அது போல ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் பிறப்பதும் இருப்பதும் நம்மளுடைய கரங்களுக்கு கிடையாது. அப்பேற்பட்டு வாழ்ந்ததே போதும் என்று அந்த கருப்பு மூப்பரோடைய மனைவியாகி உண்ணாமலை இருவரும் தாய்ப்பதி வளர்ந்திருக்கிறார். அதனால தன்னுடைய பெற்ற பிள்ளையாக இருக்க முடியாது. அப்படி தன்னுடைய மனைவியுடைய கருப்பை கோலத்திலே 10 மாதம் 300 நாட்கள் தன்னுடைய புனலிலே சுமந்து இந்த பூலோகத்தில் ஒரு குழந்தையாக ஈண்டெடுத்தார்களே அவருடைய மகளாக இருக்க முடியும். மகனோட இருக்க முடியாது. பாண்டவராகி 5 ராஜர்களே மூத்தோர் இருக்கிறதா? பொறுமையே பூஜனம் கொண்டு அந்த தர்மபுத்திர மகாராஜனுடைய பெயர் வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையினுடைய பெயரும் தர்மர் என்று நாமதெய்வம் சூட்டி தன்னுடைய தாய் தந்தையினுடைய அனுகிரகம் பெற வேண்டும். தாய் தந்தை முத்தி மோசம் அடைய வேண்டும். அப்படி என்று தன்னுடைய பிள்ளையாக இருக்க முடியாத தர்மர் ஓரிரவு நாடகம் வைத்து அவருடைய முத்தி மோசத்திற்காக நாம் இருவர்களும் நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இருவருக்காக அப்பேற்பட்ட அந்த பிள்ளைகளுடைய முகம் இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா? அப்பேற்பட்ட தன்னுடைய பிள்ளையாடைய முகம் இன்று எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்பா ஓடியா ஐயா பிறந்தது முடிந்தது குடிக்கிறந்த
பிள்ளைகளுக்காக அன்னங்களை செய்வார், பிள்ளைகளுக்காக ஆடைகளை துவைப்பார். ஆனா ஒரு தந்தையினுடைய வேலை தெரியுமா? காடு மடைகள் எல்லாம் அலைந்து எப்பேற்பட்ட உலகங்களும் அலைந்து நம்மளுடைய பிள்ளை வளர வேண்டும், நம் பிள்ளைக்காக நாம் உழைக்க வேண்டும் அப்படின்னு தந்தையானவர் நாடு நகரமெல்லாம் உழைத்து வரும் பொழுது அந்த அழைப்பிலே உறங்குவார். அப்படி தந்தையானவர் உறங்கும் பொழுது பிள்ளையினுடைய மனதில் எப்படி நினைப்பார் தெரியுமா? தினம் தினம் நீ தூங்கும் தன்னுடைய விடுதலை உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைப்பார்களா மனிதனை? ஆனால் தினந்தோறும் அவர் உறங்கக்கூடிய அந்த தூக்கமானது நிரந்தர தூக்கமாச்சு. அப்பேற்பட்ட பிள்ளையினுடைய மனதிலே எப்படி நினைப்பார் தெரியுமா? கொண்டாடு நாங்கள் தன்னுடைய பிள்ளைகள் அல்ல உங்களோடு நாங்கள் வாழ்ந்தோமே அப்பா, இனி உங்களோட வாழ முடியுமா? அந்த தந்தையானவர் நம்மளை தோல் மீது சுமந்து செல்வாரா? அந்த தாயானவர் மாறு மீது தோல் மீது நம்மளை வளர்த்துவாளா? அந்த தாயினுடைய மனதிலே நான் பெற்ற பிள்ளை என்று ஆசையோடு அப்படி தாயினுடைய மனதை நம்ம ஒரு நாளாவது இனி எடுத்து மடி மீது வச்சு கொஞ்சம் அப்படி இந்த பிள்ளையோடு நினைப்பார்கள். அந்த தாயினுடைய முகம் எப்படி மறந்தது தெரியுமா? நெற்றியில வச்ச கொண்டு இந்த மண்ணை விட்டு விண்ணுலோகம் சென்றிருக்கிறார். அவர் இருந்ததே போதும் என்று இந்த பூ உலகத்தை விட்டு விண்ணுலோகம் சென்று கொண்டிருக்கிறார். தாய் தந்தையினுடைய அந்த உயிரானது இந்த பூமியிலே அலையாமல் நேரடியாக அந்த சொர்க்கப்பதியை அடைய வேண்டும், அவனுடைய பாதத்திலே சேர வேண்டும், பகவானுடைய தரிசனம் பெற வேண்டும், அவருடைய முக்தி மோசம் அடைய வேண்டும். தன்னுடைய பிள்ளைமார்களாக இருக்க முடியாது. தருமர், கோலன், சுப்பிரமணி 3 பேர்களோடு அனுகரகம். அந்த தாயத்தினுடைய அனுகரகம் பெற்று 3 பிள்ளைகளும் யாரும் ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அனுகரகம் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். இந்நாட்டுக்கு பொன்னாடு விளங்க முடியாது. யார் யாரு கொடுக்கப்பட்ட காசனை என்றால் தன்னுடைய பேரனாக இருக்க முடியாது குமார கரங்களால் கொடுக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா?
ஆனா பெற்ற பிள்ளையினுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகள் பேரப்பிள்ளை ஒரு கண்ணாடிக்குள் ஒரு பொருள் வைத்தா ஆமா அது எப்படி எறும்பு முய்யாமல் எப்படி பாதுகாப்பு இருக்கிறதோ அதே போல் வளர்ப்பார்கள். அப்பேற்பட்ட வளர்த்தவரே இன்று கண்ணாடிக்குள் இருக்கிறார்கள் பாத்தியா? ஆமாமா ஐயா புல்லு தூக்கி பொறடுச்சு ஐயா புண்ணி வேவன் முக பார்த்தேன் பொங்காமரத்தாரீரன் எங்கள் வந்தாரன் எங்கள் பூமியிலே இன்றைய தினத்தில் இருந்து ஆண்டதே போதும் என்று வழியாக சென்று கொண்டிருக்கிறார். சட்டையிடம் சம்பரித்து வளர்ந்து ஆண்டி இடம் மல்லிப்பு மலர்ந்து இந்த கடலை விட்டு சென்றாலும் இந்த கரைகளை விட்டு சென்றாலும் அவருடைய முகம்தான் மறையுமே தவிர அவருடைய நினைவுகள் மறையாது. அவர் செய்த நன்மைகள் மறையாது. அவர் பட்ட துன்பங்கள் மறையாது. அவர் உழைத்த உழைப்புகள் மறையாது. அப்படிப்பட்ட அந்த இருவர்களும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சேர வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நமக்காக ஒரு இரவு நாடகம் வைத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுடைய அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் பெற்று வாழ்க்கை வாழ்க்கை என்று வாழ்த்துகிறேன் கிருஷ்ணா. உனக்கு அப்படிப்பட்ட பிரம்மா சத்திய வயசு சூஸ்ரா என்று சொல்ல முடியாது. இந்த தினத்தில் யார் யாரு கொடுக்கப்பட்டது எதற்காக பெயர் வழங்க வேண்டும் அப்படி என்று தன்னுடைய பிள்ளையாக தஞ்சி அலமேல் எதற்காக தெரியுமா? ஐயா தன்னுடைய பெற்ற பிள்ளைக்காக காடு மணிகள் எல்லாம் அலைந்து அந்த பிள்ளைகளுக்கு நகை நட்டு போடணும், ஆடை ஆவரணங்கள் கொடுக்கணும், கொடுக்கணும் என்று எத்தனையோ கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட தந்தையினுடைய பெயர் வழங்க வேண்டும் என்று தன்னுடைய பெற்ற பிள்ளையாக அலமேல் 2 பெயர்களும் பெயர் வழங்க வேண்டும். அந்த தாய்களுடைய அனுகிரகம் பெற்று தன்னுடைய பிள்ளையாக இருவர்களும் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் ஆலமடி வாழ்த்துகிறேன் கிருஷ்ணா. இப்படிப்பட்ட பாராசபைக்கு முன்பதாக நான் வந்தேன். என்னோட விளக்கம் என்ன சொல்லுங்க?
பொன்னுருகி. அப்பா, என் பெயர் பொன்னுருகி என்று சொல்வார்கள். சொல்வார்கள். அப்பேற்பட்ட கலிங்க தேசத்தை ஆண்டவருடையான ஆமா. என்னோட தந்தையாக சிவாஜி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திக்கும். என்னோட தாயாக வறுமை அம்மாள் இருக்கும். ஆமா. வளர்ப்பு செல்வியாக இருக்க முடியாது. இருக்கும்படியான என் பெயர் தான் பொன்னுருகி என்று சொல்வார்கள். சொல்வார்கள். அப்பா, பொன்னுருகி. எனக்கு ஏன் பொன்னுருகி என்று பெயர் வந்தது? எப்படி வந்தது? ஏதாவது விளக்கம் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? சரியா? ஏன் குரலே உருகும் மேனி என்று தெரிவித்தல் தெரிகிறதா? ஏமா? அப்பேற்பட்ட கலைஞர் தேசத்தை ஆண்டவருடையான என்னோட தந்தையாக சிவாஜி சக்கரவர்த்திக்கு நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியமே கிடையாதான். பிள்ளை என்பதே கிடையாதும். அப்படி இருந்தவுடனே என்னோட தாய் தந்தை இருவர்களும் பார்த்து என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னமா செஞ்சாங்க? தன்னுடைய மூதாதைகளுடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்தார் என்றால், அப்பேற்பட்ட புத்திரை காமேசி யாகம் செய்தால் நமக்கென்று பிள்ளையானது பிறக்குமே அப்படின்னு மனதில் நினைத்து அக்கினி குழிகளை வைத்து யாக குழிகளிலே அக்கினி தீகளை இட்டு புத்திரை காமேசி செய்தவுடனே அந்த யாகத்திலே என்னென்ன பொருள்கள் என்றால் என்னென்னமா? சந்தன சவாதி குங்குமம் என்று சொல்லும்படியான பலவிதமான மனமுள்ள கட்டிகள் எல்லாம் ஒன்றாக குமித்து அந்த யாக குழிகளிலே என்ன செய்தார்? என்னமா? என்னோட நாட்டில் இருக்க முடியான இந்த பொன் பொருள் எல்லாம் எட்டு செய்கிறார். பொன் பொருளை எல்லாம் எப்படி பொன் பொருளை எல்லாம் நிரப்பி அந்த யாகத்தை செய்யறாங்க. பொண்ணுன்னா என்ன? பொண்ணுனா நகை, நட்டு, பாண்டு, பாத்திரம். இந்த பொன் பொருள் இருக்கிறது. இந்த பொன் பொருள் எல்லாம் இட்டு அந்த யாகமானது செய்தவுடனே இந்த பொண்ணெல்லாம் உருகி ஒரு சில வடிவத்தில் தெரியும் பொழுது அப்பொழுது என்னோட தாயாகப்பட்டவள் பார்த்து என்னுடைய களத்தில் இருக்க முடியான இந்த பொன் தாலி இருக்கிறதே, இந்த பொன் தாலி இருக்கிறது, இந்த பொன் தாலியை கலட்டி அந்த யாகத்தில் இட்ட உடனே இந்த பொண்ணெல்லாம் உருகி ஒரு பெண்ணாக இந்த பொண்ணெல்லாம் உருகி நான் பிறந்தபடியால் எனக்கு பெயர் பொன் உருகி என்று வைத்தார்கள். புரியுதுமா? என்னோட தந்தையினுடைய பெயர் வழங்க வேண்டும் அப்படி என்று எனக்கு சுபா என்று ஒரு பெயரும் வைத்தார்கள். உங்கள் தந்தையாக சுபாவி சக்கரவர்த்தி பெயர் விளங்க வேண்டும் என்று சுபாங்கு அப்படி என்று வைத்தாங்க. என்னோட தாயினுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று எனக்கு என்ன பெயர் தெரியுமா? என்னமா? சொர்ணமாலை என்று. அப்படி 3 நாம தெய்வத்தை வைத்து தன்னுடைய அரண்மனை கொண்டு சென்று என்ன நாளொரு மேனி பொழுதொரு மேனியாக தான் வளர்த்து வரும் தருவாயிலே ஒரு நாள் தினத்திலே எனக்கு அறிவே தருவே என்று சொல்ல முடியான மங்கை பருவத்தை அடைந்தேன். மங்கை பருவம். அப்படி நான் மங்கை பருவம் அடைந்த உடனே தாய் தந்தை இருவர்களும் பார்த்து நம் மகளாகிய பொண்ணு நாயக பருவ பெண்ணாக ஆகிவிட்டான். ஏதாவது ஆடவனுக்கு பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படி இந்த இருவர்களும் திருமணம் செய்து என்ன செய்தார்? தந்தையினுடைய சிவாஜி சக்கரவர்த்தி அவருடைய தங்கை மகன் தாமோதரன் இருக்கிறான். என்னுடைய மருமாமன். அந்த தங்கை மகன் தாமோதரனுக்கு தான் நம்மளுடைய மகளாகிய பொண்ணு நாயகத்தை தர வேண்டும் அப்படி என்று என்னோட தந்தையினுடைய விருப்பம். உங்க தந்தை சொல்றாரு. அது முடியாது. என்னுடைய அண்ணன் மகன் வெள்ளைபாக இருக்கிறான். அவன் தான் உரிமையிலே முறை மாமன். அவனுக்கு தான் பொண்ணை கொடுக்க வேண்டும்.
அப்படி குடும்பத்துக்குள்ள சண்டையாகி போச்சு. அப்படி இருவர்களும் சண்டை போட்டு வந்து இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன அழைத்து பொண்ணு நாயகம் உனக்கு 2 மாமாங்கள் இருக்கிறார்களே யார திருமணம் செய்ய உனக்கு விருப்பம் இருக்கிறது அப்படி என்று என்ன அழைத்து கேட்கிறார்கள். கேட்ட போது நான் பார்த்து என்ன செய்தேன்? என்னமா செஞ்சீங்க? அப்பா எனக்கு 2 மாமாங்கள் இருக்கிறார்களே ஒருவரை திருமணம் செய்து விட்டால் உங்களுக்கு ஒருவருக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு விடுமே. அதனால எனக்கு இச்சா சுயபுரம் நாட்டு வேண்டும். இச்சா சுயபுரம் இது நல்ல ஐடியாவா தானே இருக்குது. ஐடியா நல்ல ஐடியா. அப்படியே முன்னாடி உள்ள சண்டை வந்துரும். சண்டை வந்துட்டா அடிச்சு மாஞ்சிக்குவாங்க. ஆமா, அதுக்கு இந்த அம்மா சொல்லிருக்கு பாத்தியா, நீ சொல்ற மாப்பிள்ளையே நான் கட்டிக்கல, அப்பா சொல்ற மாப்பிள்ளையே நான் கட்டிக்கல. பொதுவா இச்சா சுயபுரம் நடத்துங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? அம்மாவே கேள்வி. பாஞ்சாலைக்கு நடத்துவது வில் சுயவரம். அந்த வழியாக வில்விழித்து மேல்புறமாக சுழன்று கொண்டிருக்க முடியாது. மச்சை கொடி அறுப்பவர்களுக்கு தான் பாஞ்சாலியை தர வேண்டும். அது வில் சுயவரம். அது திறமைக்கு உள்ள சுயவரம். ஆனா எனக்கு அந்த சுயவரம் கிடையாது. இச்சா சுயவரம் என்றால் என்னுடைய இச்சைக்கு ஏற்றவாறு 55 தேச ராஜர்களும் அமர்ந்த சபையிலே யார் ஒருவர்கள் எனக்கு கண்ணுக்கேற்ற கணவராக தென்படுகிறார்களோ அன்னவர் கழுத்திலே மலர் மாலையை சூடி என்னுடைய இச்சைக்கு ஏற்ற ஆடவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். உங்கள் ஆசைக்கு ஏற்ப உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற ஆடவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். அதுதான் இச்சா சுயவரம். அப்படி என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு இச்சா சுயவரம் நாட்டி 55 தேச ராஜர்களும் அமர்ந்த சபையிலே ஒருவர் கூட எனக்கு பிடிக்கல. புரியல. அப்புறம் யாரெல்லாம் பிடிச்சது? ஒவ்வொரு வருஷமாக சென்று பார்த்தேன். ஒருவருடைய முகம் கூட எனக்கு கணவராக ஆசை வரவே இல்லை. மனதில் கேட்டவர் அல்ல. அந்த நேரத்தில் நான் பிறக்கல, பிறந்திருந்தா எனக்கு பிடிச்சிருக்கும். எலும்பு சொல்லியம்மா எப்பா நான் உன் ஊருக்கு நாடகம் வரும்போது என்னை பார்த்து ஆசைப்பட்டு நீ நாடகத்துக்கு வந்து உண்மைதான் பொண்ணை நான் கட்டிக்க போறேன்னா எப்பா ஏமா எப்பேற்பட்ட 55 தேச ராஜர்களும் அமர்ந்த சபையில் ஒவ்வொரு வருஷையாக சென்று பார்த்தேன். ஒருவர் கூட எனக்கு கண்ணி கேட்ட கணவராக என்னுடைய மனதுக்கு தோன்றவில்லையே. அப்படி என்று மீண்டும் என்னுடைய சமாதானத்தில் அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருந்த உடனே அதான் பெரியவர்கள் சொல்வார்கள், ஒரு முறை தவறு நினைக்கலாம், ஒரு அவசர புத்தியால ஒரு தொழில் பொன் பொருள் கடந்தாலும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு தப்பான பொருளை எடுத்து வந்து விடுவோம். ஆனா அங்க வந்து பார்த்தா அது பொண்ணா இருக்காது. அதே போல நான் ஆர்வத்துல ஒரு முறை கூட பார்த்திருக்கலாம், மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு மீண்டும் ஒவ்வொரு வரிசையாக சென்று பார்த்தேன். அந்த வரிசையின் கடைசி புறமாக ஒரு ரதமானது நின்று கொண்டிருந்தது. ரதத்துல வந்திருப்பாங்க, ரதம் நின்று இருக்கும். அந்த ரதமானது நின்று கொண்டிருந்த உடனே அந்த ரதத்தின் கீழ்புறமாக ஒருவர் அமர்ந்திருந்தார், ஒரு ஆண். அப்படியா? ஒரு ஆண் இருந்த உடனே அவருடைய முகத்தை பார்த்த உடனே அது காலையில கிழக்குபுறமாக தோன்றக்கூடிய 1000 கதிரவர்கள் கூடிய சூரிய பகவானை எவர்ணமாக இருந்ததோ முகத்தை சூரிய மாதிரி இருந்துச்சா அவருடைய முகம். ஆனா ஒண்ணுமே இருக்கா கரியர்னு போகல. எப்பா இவர்ணமாக அழகாக என்னுடைய கண்ணுக்கு தோற்றம் அளிக்கிறார்களே, இவர்தான் நமக்கு கண்ணு கேட்ட கணவர் என்று அவரை சிமாதனத்தை அழைத்து வந்து என்னுடைய கரங்கள் இருக்க முடியாத மலர் மாலையை அவருடைய கழுத்திலே இட்டு அவரை மனம் முடிக்க வேண்டும் என்று சபையில தெரிவித்தேன். அதன் பிறகுதான் அவர் யார் என்று தெரிந்தது. அவர் தான் அங்கே தேசத்திற்கு அதிபதியாக வழங்க முடியாத கர்ண மகாராஜன். அப்படி மலர் மாலையை சூடி அங்கே தேசத்தில் சென்று திருமணமாகணும் அப்படி என்று அழைத்து சென்றார்கள். அங்க அங்கே தேசம் சென்றவுடனே அப்பொழுது கர்ண மகாராஜன் பார்த்து ஆனால் கேளும் அம்மா பொண்ணு நாயகம், நான் எப்பொழுதும் அதிகாலையில் எழுந்திருத்து தானபானம் முடித்து விட்டு அந்த சிவபெருமானை கோரி தவம் செய்வது, தியானத்தில் அமர்வது வழக்கம். அதனால இன்று தினத்திலே நம்மளுடைய அரண்மனை அருகாமையிலே ஒரு குளக்கரை இருக்கிறது. அந்த குளக்கரை சென்று கொஞ்சம் எச்சில் படாத ஜலம் எடுத்து வாமா என்று தெரிவித்தார். அவருடைய வார்த்தையை கேட்டு நான் குடத்தை எடுத்துக்கொண்டு ஜலம் எடுக்க குளக்கரை சென்றேன் அல்லவா. இந்த குடத்தால் ஜலம் எடுத்து விட்டேன். ஆனா எப்படி இடுப்புல வைக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
ஓடத்தை எடுத்து தெரியலனா ஏன் என்ன இருக்கும்? அம்மா பெரிய இடம். சின்ன புள்ளையில இருந்து அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை கூட வச்சது கிடையாது. ஆமா ஆமா. அப்புறம் அம்மா குடந்தவங்க மட்டும் எப்படி தெரியும்? ஆனா உங்க அக்கா 2 குடந்தவங்க அப்படி போகல. எப்பா எனக்கு என்று வேலை செய்ததே கிடையாது. என்னுடைய கலிங்க தேசத்துல அனைத்து விதமான வேலைகளும் என்னுடைய பணிவிட பெண் பெண்களை தான் செய்வார்கள். ஆனா அந்த குடத்தை எப்படி இடுப்புல வைக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. அப்பொழுது நான் அப்படி முழிச்சு கொண்டிருக்கும் பொழுது அக்கரையில சில பெண்மணிகள் ஜலம் எடுக்க வந்தார்கள். அவரை அழைத்து அம்மா அம்மா அந்த குடத்தை எப்படி அம்மா என்னுடைய இடுப்புல வைப்பது கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படி என்று கேட்டீங்க. அப்பொழுது அந்த பெண்மணிகள் எல்லாம் பார்த்து அம்மா உங்களை இதுவரை இந்த நாட்டிலே பார்க்கவில்லையே யார் அம்மா அப்படி என்று என்னுடைய விதி விலக்கத்தை கேட்ட உடனே நான் என்னுடைய பெருமையை எப்படி தெரிவிக்கிறேன்? என்னுடைய பிறந்த வீட்டு பெருமையோ நான் புகுந்த வீட்டு பெருமையோ அவரிடத்தில் எடுத்து உடுத்து அந்த அங்கி தேசத்தை அதிபதியாக வழங்க முடியாது. கர்மகாராஜ அப்படி நான் தெரிவித்த உடனே அந்த பெண்மணிகள் எல்லாம் என்ன தெரிவித்தார்? அப்படின்னு என்ன பேசினார்கள். அம்மா அம்மா எதற்காக என்ன ஜாதி கெட்டவள் என்று தெரிவிக்கிறீர்கள்? நான் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், ராஜ குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு நாட்டுக்கு ராணியாக என் தந்தை பெரிய சக்கரவர்த்தி. என்னை போல் என்ன ஏன் ஜாதி கெட்டவள் என்று தெரிவிக்கிறீர்கள் அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணிகள் அப்பொழுதுதான் தெரிவிக்கிறார்கள். நீ ஒரு நாட்டுக்கு ராணியாக பிறந்தாலும் சரி நீ திருமணம் செய்தவன் யார் என்று தெரியுமா? ஒரு தேர் ஒரு தேர் பங்கவன் குதிரை கொள் வைப்பவன் அப்படின்னு இழுகுலத்தான் என்று அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் அந்த கர்ணனாக பட்டுவது இழுகுலத்தான் என்று தெரிய வந்தது. பார்த்தேன் என்னுடைய கரத்தில் இருக்க முடியாத அந்த குலத்தை உடுத்து சென்று விட்டு என்னுடைய தாய் தந்தை என்னோட தாய் தந்தையிடம் சென்று அப்பா நான் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு இழுகுலத்தான திருமணம் செய்து விட்டேன். இனி ஒரு காலம் அவனோடு நான் வாழ முடியாது அப்படி என்னுடைய தாய் தந்தையிடம் தெரிவித்த உடனே என்னோட தாய் தந்தையானவர் என்னை களி நழுவி விட்டார்கள். அன்றைய தினத்தில் உனக்கு 2 மாமாங்கள் இருந்தார்களே யாராவது நீ திருமணம் செய்திருக்க கூடாதா? நீ பார்த்து ஒரு ஆடுவினை திருமணம் செய்து நீ அல்லவா திருமணம் செய்து விட்டான். இனி ஒரு காலம் எங்களுடைய விடுதிக்கு வரக்கூடாது அப்படி என்று என்னை வெளியல்லவா அடித்து துரிச்சு விட்டான். அப்படி என்னை வெளியே தள்ளிய உடனே நான் மனச்சஞ்சலத்தோடு வீதி மார்க்கமாக நான் அழுது செல்லும் பொழுது அப்பொழுது என்னோட மாமாவாகி ஒருவர் வந்து அம்மா பொண்ணு நாயகம் எதற்காக அம்மா மன சோர்வற்று வருகிறா அப்படின்னு என்ன கேட்ட உடனே ஆமா நான் ஒரு நாட்டு சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து கேவலம் ஒரு இழுகுலத்தோனுக்கு நான் திருமணம் செய்து விட்டேன். அவனோடு வாழ முடியாது என்று தாய் தந்தையிடம் வந்தேன். இனி ஒரு காலமும் இங்கே வரக்கூடாது என்று என்ன வெளியேற்றி விட்டார் மாமா. அப்படி என்று மாமாவிடத்துல தெரிவித்த உடனே என் மாமை பார்த்து அம்மா அம்மா ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் ஆவதற்கு முன்பதாக தான் அவளுக்கு துன்பங்கள் இன்பங்கள் ஏற்பட்டாலும் தாய் வீட்டோர்கள் கேட்பார்கள். ஆனா திருமணம் என்று ஆகிவிட்டான் புகுந்த வீட்டோர்கள் தான் கேட்பார்கள். உண்மைதான். இங்க விட இல்ல அம்மா உனக்கு. நீ உடனடியாக அஸ்னாபுரம் சென்று அஸ்னாபுரத்தில் இருக்க முடியாத குரு பெரியவர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறார்கள். அவரிடத்தில் உன்னுடைய துயரத்தை சொல்லம்மா அப்படின்னு தெரிவித்த உடனே அவருடைய வார்த்தையை கேட்டு அஸ்னாபுரம் சென்று துரியின் இடத்திலே என்னுடைய மன துயரத்தை தெரிவிக்கிறேன். அப்படி தெரிவித்த உடனே அந்த துரியனாகப்பட்டவன் என்னை விடையளித்து வெளியே அனுப்பியிருக்கலாம், இல்ல 2 பேர்களை பிரித்து வைத்திருக்கலாம். அப்பொழுது என்ன எனக்கு தீர்ப்பு வழங்கினா தெரியுமா? அம்மா பொண்ணு நாயகம் இப்பொழுதுதான் உன்னுடைய கணவர் வேண்டாம் என்று நினைக்கிறாய். உண்மைதான்.
என்றாவது ஒரு தினத்தில் உன்னுடைய கணவர் வேண்டும் என்று உன்னுடைய மனதிற்கு தோன்றினார். அப்பொழுது உன்னுடைய கணவரிடத்தில் நீ சேர்ந்து வாழலாம். அதுவரை என்னுடைய அஸ்னாபுரம் அருகாமையிலே உனக்கு ஒரு தனி ஒரு மாளிகை ஏற்படுத்தி அந்த மாளிகையிலே என்னுடைய தாயாகிய காந்தாரிய உனக்கு காவலாக வைக்கிறாம்மா. அப்படி என்று அல்லவா எனக்கு தீர்மானம். அவருடைய வார்த்தைக்கு கேட்டு தனி ஒரு மாளிகையிலே அல்லவா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் தினத்திலே அந்த ஜாதி கட்டம் இருக்கிறாரு. அப்படி செய்யக்கூடாதேம்மா. அந்த ஜாதி கட்டவனாகப்பட்டவன் ஏதோ ஒரு மந்திரக்கல்ல உபயோகம் செய்து அருகாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோழிமார்களெல்லாம் உருங்க செய்து என்னிடத்தில் கூடி சென்று விட்டான். என்னையும் அறியாமல் என்னிடத்தில் கூடி சென்று விட்டான். சில மாதங்களானது நான் கர்ப்பவதியானது தெரிய வந்தது. ஆனால் இருந்து பெரியவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஒரு நாள் கூட இந்த பொண்ணு நாயகன் கணவரோடு சேர்ந்து வாழவில்லையே. இவள் எப்படி கர்ப்பவதியானால் அப்படி என்று என்னை அழைத்து சபையிலே கேட்கிறார்கள். ஆமா, சந்தேகம் இருக்குதான் அம்மா. எனக்கு தெரிந்தால் தானே தெரியும் வைக்க முடியும். ஆமா அம்மா. ஆனா ஐயா, என்னுடைய மன ரீதிக்கு நான் என்னுடைய கட்டிய கணவரோடு கூட ஒரு நாள் கூட நான் வாழ்ந்தது கிடையாது. ஆனா நான் எப்படி கர்ப்பவதி ஆனேன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி தெரிவித்த உடனே அந்த துரியனுடைய தம்பியாக இருக்க முடியாது அந்த துர்ச்சோதனை இருக்கிறார். என் அடிதனமாக அடிக்கும் பொழுது அப்பொழுதுதான் என்னோட சின்ன மாமனாராக இருக்க முடியாது விதர்னை எழுந்திருத்து துரியா ஏனடா ஒரு பெண்ணை துன்புறுத்தி இருக்கிறேன். எதற்கு உன்னுடைய அண்ணன் கர்ணன் தானே திருமணம் செய்தான். அவனை ஒரு வார்த்தை கேளடா அப்படின்னு தெரிவித்த உடனே ஜாதி கேட்டு கர்ணனாகப்பட்டவன் நான் தான் அவரிடத்தில் கூடி சென்றவன். ஆமா அம்மா. அப்படி என்று ஒப்புக்கொண்டா. ஆனா நய வஞ்சுங்க ஒரு கட்டிய மனைவியாக இருந்து ஒரு பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை தொடக்கூடாது. என்னையும் அறியாமல் என்னிடத்தில் கூடி சென்றாயே. உன்னுடைய ஜாதியினுடைய வாட்டம் அப்படி என்று இனி என்னுடைய உயிரானது போக வரை உன்னுடைய முகத்தில் விழிக்க மாட்டேன் அப்படி என்று அந்த சபையை விட்டு நான் வெளியேறினேன். அப்படி நான் சபதம் எடுத்து எங்க வந்தேன். என்னுடைய அரண்மனைக்கு வந்து 4 மணி பொழுது மணியாக தானே அரண்மனையிலே இருக்கிறேன். அப்பொழுது 10 மாதம் ஆனது. ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது எனக்கு. அழகான ஒரு ஆண் குழந்தை. அப்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்தவுடனே இந்த விதிவாசத்தால் பிறந்தபடியா அந்த குழந்தைக்கு பெயர் விஸ்வகாதி என்று நாமதேயத்தை சொற்றி ஒரு நாள் தினத்திலே யாரும் ஒரு குறைபாடுகளும் இல்லாம வளர்த்து வந்தேன். அப்பொழுது அந்த ஜாதி கேட்ட கர்ணன் இருக்கிறானே என் குழந்தை நான் அரண்மனை வெளிப்புறமாக சில வேலைகள் செய்து கொண்டிருந்தேன். அந்த ஜாதி கட்டவனுடைய குழந்தை என் குழந்தையை வைத்து அந்த ஜாதி கட்டவன் மடி மீது வைத்துக் கொண்டிருக்கிறான். பார்த்தேன், கிடுகிடுன்னு ஓடினேன். அட ஜாதி கட்டவனே, அட ஈடு கட்டவனே, அட சூடு கட்டவனே, அந்த கர்ணனே என்னுடைய குழந்தையை தொடுவதற்கு உனக்கு அருகது கிடையாது. அப்படி என்று என்னுடைய குழந்தையை நான் மடி மீது வாங்கி கொண்டு இந்த முந்தானியாலேயே என்னுடைய குழந்தையை மறைத்தேன். இந்த முந்தானி இருக்குது பாரு. ஆமா அம்மா. அந்த ஜாதி கட்டவன் மேல போய் படலாமா? படக்கூடாதம்மா. எது வரை பட்டதோ அது வரை கிழித்து அவனுடைய முகத்தில் இருந்து ஆகாதவனுடைய வார்த்தை ஆற்றலும் நினைக்க கூடாதா, கீற்றிலும் நினைக்க கூடாதா? அவன் வார்த்தை நமக்கு தேவையில்லை. என்னுடைய தாய் தந்தையானவர் நான் திருமணம் செய்யும் பொழுது எனக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இல்லை. எனக்கு கூடிய ஒரு சீதனமும் கொடுத்திருக்கிறார். என்ன அது என்ன தெரியுமா? என்னை போல் ஒரு பெண்மணியானவள் உயிர் உள்ள ஜீவம். சுந்தர தோழியானவள் எனக்கு சீதனமாகவே என்னிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். இப்பெல்லாம் யாருமா அனுப்புறா?
பொண்ணு கொடுத்தே கஷ்டமாகுது இன்னொரு பொண்ணை எப்படி கொடுப்பாங்க ஓ ஆமா ஆமா அதான் அதனால அவனுடைய வார்த்தை நமக்கு தேவையில்லை என்னோட அருகாமல் இருக்கும்படியான சுந்தரி தோழியை அழைத்து வந்தார் அவளிடத்தில் சில வார்த்தைகள் உரையாட வேண்டும் நான் அழைத்து நின்று அழைத்து வா அகோதரர் என்றால் பொன்னுரி அழைக்க சுந்தர தாதி தற்பார்